எஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து மெத்தட்ஸ் இருக்குல்ல, மெத்தட்ஸ்லாம் பார்த்துட்டோம். அண்ட் தென் இப்போ ஆப்ரேட்டர்ஸ் எப்படி அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்ன்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். எக்ஸாம்பிள், இன்க்ரிமெண்ட் ஒரு ஆப்ரேட்டர் பண்றோம்னா என்ன பண்றோம்? பேர்லயே இருக்கிற மாதிரி தான், இன்க்ரீசிங் த வேல்யூ ஆஃப் இட். ஸோ வந்து எப்படி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகுதுன்றதும் நம்ம இப்போ பார்ப்போம். எக்ஸாம்பிள், I'm just having a variable இங்க ஒரு integer தான். Say the number is 5. So I just want to increment it. Okay. அது எப்படி இன்க்ரிமெண்ட் பண்றோம் அப்படின்றது பார்க்கணும். அண்ட் the concept behind it. இன்க்ரிமெண்ட் நான் பண்றேன் இப்போ இங்க. Okay. ஓகே, எனி கெஸ்ஸஸ்? என்ன பிரிண்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும்? செகண்ட் என்ன பிரிண்ட் ஆகும்? யார் கெஸ் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ இன்டி A5 அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு A++, அப்போ 5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A++ 6 பிரிண்ட் ஆகணும். இல்லை சாரி, செகண்ட் நான் வெறும் ஏ தான் கொடுத்துருக்கேன். இப்போ என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஏ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் ++ அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி வேரியபிள் வந்து 6ன்னு சேவ் ஆகிட்டு இங்கே 6ன்னு வரலாம். சரி, ஓகே. பட் ஓகே, இங்க என்ன நம்பர் பிரிண்ட் ஆகும்? ஓகே, நம்ம நம்பரே கொடுத்துட்டோம். இங்க என்ன பிரிண்ட் ஆகும் நம்பர்? இங்க என்ன பிரிண்ட் ஆகும் நம்பர்? 5 6. ஓகே, ஃபைன். யா, ரன் பண்ணி பார்த்துடலாம். Yeah, correct. Okay, so you are able to get it. என்ன லாஜிக்னு இல்ல? எஸ். ஸோ ஏன் அது வந்து இந்த கன்க்ளூஷன் வந்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பை டிஃபால்ட் இங்கே வந்து ஃபைன் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால ஃபைன் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். தென் அதுல வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ++ இருக்கிறதுனால ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ பிரிண்ட் ஆனதுக்கு எக்ஸாக்ட்லி. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த ++ தூக்கி இங்க வைக்கிறோம்னு வச்சுக்கோ. அப்போ இங்க 5 + 1 6 பிரிண்ட் ஆகும். தென் 6 பிரிண்ட் ஆகும். லைன் நம்பர் 10லயே 6 பிரிண்ட் ஆயிரும் இல்ல? ஓகே, அந்த லாஜிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்ல? எஸ். ஏன்னா லைக் ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகுது. கரெக்ட். ஸோ இதுதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகேவா? எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்றது நமக்கு தெரியும். சிமிலர்லி லைக் மைனஸ்க்கும் அதேதான். ப்ரீ இன்க்ரிமெண்ட் எங்க யூஸ் பண்ணணும், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணணும். இப்போ வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணி விடணும்னா ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் அப்படி பண்ணணும்னா அந்த மாதிரி. ஓகே, வெரி குட், ஃபைன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இன்க்ரிமெண்ட்னா பிளஸ், டிக்ரிமெண்ட்னா மைனஸ். அதுதான், தட்ஸ் தி கான்செப்ட். ஸோ லூப் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, லூப்ஸ். எஸ். ஸோ நம்ம வந்துட்டு மல்டிபிள் ஐட்ரேஷன் வேணும்னா தென் we can go with the loop. யா, அண்ட் the லூப்ன்ற கான்செப்டே என்னது? ஒரே விஷயம் திரும்ப 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 நடக்கணும். அதுதான் அந்த லூப்போட கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓகே, லெட் மீ கிரியேட் ஒரு லூப்ஸ் தனியா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் மெயின் மெத்தட் இஸ் நீடட் டு ரன் த கிளாஸ். ஓகே, மெயின் மெத்தட் இல்லாம எப்படி ரன் பண்ணலாம்ன்றது நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஓகே, பிகாஸ் அதுக்கு ஆட் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு ரன் பண்ணணும். அது டெஸ்ட் என்ஜியோட ஆட்டிடியூட்ஸ். இப்போ நம்ம வந்து மெயின் மெத்தட் வச்சுக்கோம். ஓகே, லேர்னிங் லூப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபார் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா ஃபார் லூப் இருக்குன்னா, ஃபார் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா int, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், ஓகேவா? தென் யூ நீட் டு கிவ் தி கண்டிஷன். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இப்போ கோர்ஸ் ஜெட்ன்றது வந்து ஒரு ஓகே ஒரு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நான் வந்து இப்போ வந்து ப்ரோக்ராம் எழுதுறேன். ஓகேவா?
ஓகே தென் கண்டிஷன் என்ன, எனக்கு இங்க 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது கண்டிஷன். ஓகே தென் ஐ அந்த என்ன எப்படி பண்ண சொல்றேன், இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்றேன். ஓகே நீ வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இரு, 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். இப்ப நான் வந்து போஸ்ட் ஜெட்ன்றத ஒரு ஸ்ட்ரிங்கா சும்மா கொடுத்துட்டு யா and make sure like yeah it has ran 5 times. ஓகேப்பா, இதுதான் அந்த லைக் சின்டாக்ஸ் ஆஃப் ஃபார் லூப். ஓகே 5 டைம்ஸ் ரன் ஆயிருக்கு. ஓகே சின்டாக்ஸ் ஆஃப் ஃபார் லூப். ஓகே என்னன்னா சேம் திங் எனக்கு திரும்ப 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 நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது எனக்கு இந்த ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரோக்ராம் இப்ப நம்ம பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, எக்ஸாம்பிள் வந்து என்ன சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சுக்கோங்க, சம் ஆஃப் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா ஸோ அந்த ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போமா. இதுல வந்து இந்த எடுத்துக்கலாம், அந்த ப்ராசஸ் என்ன நடக்குது, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னா 5 நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம இங்க எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 and then 2 and then 3 அப்புறம் 4 அப்புறம் 5. ஓகே கூட்டினா என்ன வருது 15. கரெக்டா, 5 + 4 9 9 + 12 12 + 2 14 40 + 1 15. ஓகே ஸோ இது சேம் விஷயமே எனக்கு திரும்ப 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 நடக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ வந்து யா சாரி ஃபைன் ஓகே ஓகே யா சேம் விஷயமே எனக்கு இங்க திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஓகே அப்போ can I go with for loop here? Same விஷயம் தானே, then let me go with that. So first of all there are like important thing I need to do some initialization. ஓகேவா, எனக்கு எவ்வளவு நம்பர்ஸ் நீங்க வந்து n 5 நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிருக்கு. ஓகே ஓகே int n equal to ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். And then somewhere I want to make this sum and get the value here. Okay, so sum வந்து நான் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இங்க நான் அகைன் நான் கிளியரா சொல்லிட்டேன், எனக்கு வந்து sum of 5 நேச்சுரல் நம்பர்ஸ் தேவை. ஸோ 5னா ஸ்டார்டிங் வித் 1 தான். ஓகேல, ஸோ வந்து ஸ்டார்டிங் வித் 1ல இருந்து ஸோ இங்க n வந்து என்ன வேல்யூ இருக்கோ, ஓகே எனக்கு 5ன்னு தெரியும். ஓகேவா, பட் இருந்தாலும் நான் வந்து என்ன இருக்கோ ஓகேவா கண்டிஷன்ல, அதாவது 5க்கு பதிலாக நான் இங்க n கொடுத்துறேன். ஓகேவா, இப்ப நாளைக்கு n 10ன்னு இருந்தாலும் அது 10 நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்ப்ளிட் ஆகதான் போகும். ஓகேவா, இப்போ இங்க என்ன கண்டிஷன் நாம வந்து பாஸ் பண்றோம்னா இப்ப எனக்கு ஒவ்வொரு வாட்டியுமே ஆபரேஷன்ல வந்து 1 + 2 2 + 2 நடக்கணும். ஸோ இந்த சம்ன்ற வேல்யூல இருந்து எடுத்துக்கிட்டு சம் பிளஸ் ஓகேவா ஐ தான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. ஓகேவா, சம் பிளஸ் ஐ நான் கொடுத்துறேன். ஓகேவா, இந்த வேல்யூவை வந்து நான் சம்லயே எடுத்து விட்டுறேன். ஓகேவா, சம்லயே வச்சிடுறேன். புரிஞ்சுதா, ஏன்னா 1 + 2 3 ஆயிடுதா, 3ல இருந்தா 3 + 3 பண்றோம், அது 6 ஆயிடுச்சு. 6ல இருந்தா 6 + 4 பண்றோம், 4ல அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது 10ல இருந்தா 10 + 5 பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ நம்மளுக்கு வேணும். ஸோ சம் வந்து திரும்ப 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 சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். சம் அதுக்கு ஆன்சர். ஓகே ஸோ ஃபைனல் கால்க்கு தான் வந்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வருது. சப்போஸ் ஈச் ஐட்ரேஷன் ஐ வாண்ட் டு பிரிண்ட் த வேல்யூ, I can write that sys out after this sum. I mean 16th லைனுக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அப்படி நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், எழுதி பார்ப்போமா, ஒவ்வொரு வாட்டியுமே வரும். பட் ஆனா உங்களுக்கு கரெக்டான வேல்யூ வராது. சம் ஆஃப் 5 நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே அந்த 5ஓட நான் 5ஓட சம்மு தான். என்னன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதாக வரும், 1 + 2 3 அப்படிதான் வரும். பார்த்துவோம், அது கரெக்டான அந்த 15ன்ற வேல்யூ வராது.
ஓகே. பாத்தீங்களா? அந்த ஒவ்வொரு வேல்யூக்கான அடிஷன் அப்படியே வந்திருக்கு. ஓகே. 1, அந்த 3, 5 6. டைம்ஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ டிபெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபைனல் வேல்யூ வேணுமா? இல்ல ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் வந்து பிரிண்ட் பண்ணணுமா? ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் பிரிண்ட் பண்ணணும்னா இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு ஃபைனல் வேல்யூ மட்டும் வந்தானா தென் ஆஃப்டர் த லூப் ஓகே. பட் நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட் என்ன இங்க? ஐ நீட் த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார் சம் 5 ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அதுல நமக்கு அந்த 2 நேச்சுரல் நம்பர் என்ன பிரிண்ட் பண்ணாலும் நமக்கு தேவையா தேவை இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஓகே. கொஸ்டின். பட் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே நேச்சுரல் நம்பர்ஸோட சம் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து சம்ம மட்டும் கொடுத்தா போதும். ஸோ தட் ஷுட் பி த அப்ரோச். ஓகே. என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதுதான் அப்ரோச். ஓகேவா? ஓகே. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஓகே, எஸ் கிளியரா? ஃபைன். ஃபைன். யா. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து we do have while thing here இருக்கு. while loopன்ற ஒரு லூப் இருக்கு. so for this, let me comment this. Okay. and then whileன்ற ஒரு லூப் இருக்கு. okay, see most of the projects, most of the situationல வந்து நீங்க will be able to cover with for loop. for loop வச்சே you will be able to write the code. ரொம்ப ரேர் சிச்சுவேஷனா தான் you need to go with while அந்த மாதிரி do while ரெண்டுமே பார்த்துடலாம். while do whileலாம் வந்து பட் மோஸ்ட்லி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் while மேபி my experience and my mentors experience and my community experience பார்த்த வரைக்கும் whileலாம் they won't mostly use because for loopல தான் probably they travel mostly. Okay. Okay, fine. Now while loop வந்து என்னன்னு பார்ப்போம். See while loop எப்படி ஒர்க் ஆகுது? First while loop works on the condition first. Okay, first condition தான். இப்போ நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறோம்ன்றது நமக்கு தெரியும். sum equal to sum plus iன்றது வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இப்போ இன்ட் வேல்யூ இருக்கு, சம் வேல்யூ இருக்கு. நம்ம வந்து இனிஷியலைசேஷன் பண்றதுக்கு ஃபார் லூப் ப்ரொவைட் பண்ணுது சின்டாக்ஸ்ல. நீ இனிஷியலைசேஷன் பண்ணிக்கோ, கண்டிஷன் கொடுத்துக்கோ, இன்கிரிமெண்ட் பண்ணுமோ டிக்ரிமெண்ட் பண்ணுமோ அது பண்ணிக்கோ அப்படின்றத ஃபார் லூப் வந்து ப்ரொவைட் பண்ணுது. பட் while லூப்போட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்லி கண்டிஷன் தான். n அப்படின்றது ஓகேவா? அதான் இந்த கண்டிஷன் தான் இங்க கொடுத்துருக்கேன். பெரிய டிஃபரன்ஸ் இந்த கண்டிஷன்ல தான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ தென் and yeah again sorry okay yeah sorry and இந்த I initialize பண்ணி ஆகும். I equal to 1. so இந்த கண்டிஷனுக்குள்ள anyway what I am going to do is okay sum equal to sum plus I வந்து sum plus equal to I னு சும்மா எழுதலாம். nothing சேம் ஃபங்க்ஷன் தான். சேம் தான். okay and then what else is needed? இந்த ஃபார் லூப்லயே நம்மளுக்கு வந்து ஒரே லைன்ல எல்லாமே கவர் ஆயிடுது. பட் இங்க வந்து நம்ம டிஃப்ரெண்டா பண்ணணும். இப்ப நம்ம இப்படி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே தென் ஓகே சிசோர்ட் பண்ணு அப்படின்னா செம்ம சிசோர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டி தான் ரன்னே ஆகும். ஏன் அப்படின்னா while loopல வந்து உங்க சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் கண்டிஷன் மட்டும் தான் எடுத்துக்குது. இப்ப என்ன ஆகும் இங்க ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் I எடுத்துக்கும் 1 is less than or equal to 5 பார்க்கும். ஓகே ஆமா இல்லைன்னு போகும். ஓகே கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சு. தென் உள்ள போகும், ஆட் பண்ணும், திருப்பி அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும் இன்ஃபைனைட் லூப்ல. ஏன்னா நம்ம இங்க இன்கிரிமெண்ட் பண்ணு டிக்ரிமெண்ட் பண்ணு எதுவுமே சொல்றதே கிடையாது. அதையும் நாம தான் சொல்லி ஆகணும் while லூப்ல. அதுதான் இங்க வந்து விஷயமே. ஓகே இந்த வந்து இன்கிரிமெண்ட் பண்ண டிக்ரிமெண்ட் பண்ண நாம தான் சொல்லி ஆகணும். கண்டிஷன் படி இன்கிரிமெண்ட் பண்ணுன்றதால இன்கிரிமெண்ட் சாரி இதே இந்த லைனை கமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன்.
ப்ரோக்ராம் ஸ்டாப்பே ஆகாது, ஓடிட்டே இருக்கும். இதான் வைல்ட் லூப் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ஃபார் லூப்லே லைக் ஃபார் லூப் இஸ் ப்ரொவைடிங் ஆல் த சின்டாக்ஸ்ன்றதால லூப்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் யூஸ்ட் வந்து ஃபார் லூப் தான். ஓகே. So என்ன சப்போஸ் ஆகுதுன்னா நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே ஸ்டாப் ஆயிடுங்களா? பிரேக் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட். பட் ஆனா அப்படி கிடையாதுல்ல, நமக்கு வந்து சம் வரணும்ல. ஓகே. பிரேக் நீங்க ஏன் கொடுக்கணும் இங்க? எனக்கு வந்து இங்க இன்ஃபைனைட் லூப் வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னா தென் ஐ கேன் கோ வித் தி பிரேக். ஓகே, நீங்க பிரேக் கொடுத்தாலுமே பிரேக் எப்படி கொடுப்பீங்க? அகைன் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஸ்டாப் ஆயிடும். பட் we could not able சம் to ஆஃப் achieve ஹை the நேச்சுரல் requirement. நம்பர்ஸ் தேவையில்ல. But we could not able to achieve that requirement. இல்ல சி சிம்பிள்பா. இப்போ வந்து லைக் நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எழுத சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூ வரும்போது இந்த மாதிரி ஜாவா ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படின்னா நம்ம என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இங்க நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் நீங்க இங்க கேட்டீங்கல்ல, இங்க வேணும்னா அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பட் நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து எழுதணும்ன்றதுதான் இன்டர்வியூவோட எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்கும். ஓகே. we need to give them the solution தவிர எக்ஸாம்பிள் என்னால வந்து இங்க பாருங்க ஒவ்வொரு நம்பரும் பிரிண்ட் ஆகுதுன்றது அவங்க அந்த அப்ரோச் பார்க்க மாட்டாங்க. they will give எனக்கு வந்துருச்சு ஆன்சர், அவ்வளவுதான். Okay, we can do the possible things, but we need to provide the solution for the particular problem. Yeah, we need to do the solution first and then possible things வந்து வேணா பேசிக்கலாம். Okay. புரிஞ்சுதா? Yes. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த டூ வைல் வந்து நம்ம பார்த்துடலாம். வைல் வந்து work ஆகுது. ஓகே, again I want to comment this. Sorry. Sorry. Really sorry. The keyboard was sorry. Okay. இதுல இது புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் இது என்னன்னா டூ வைல் என்ன பண்ணுதுன்னா, வைல்ல வந்து நம்ம என்ன பண்றோம், அப்படியே ஆப்போசிட். வைல்ல வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனை கொடுத்துருவோம், கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் இது ரன்னே ஆகும். பட் டூ வைல் வந்து இதெல்லாமே ஜஸ்ட் நீங்க இன்டர்வியூ பர்பஸ் தான். பட் இன் ரியாலிட்டி லைக் ஃபார் லூப் தான் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டூ வைல் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் டூ அண்ட் தென் செக் த கண்டிஷன் அப்படின்றதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் வாட் தே கால் இஸ் வைல் லூப் வந்து ஒரு என்ட்ரி கண்ட்ரோல் லூப். என்ட்ரி கண்ட்ரோல்னா ஃபர்ஸ்டே கண்டிஷனை செக் பண்ணிடுது. வாரஸ்
do while வந்து ஒரு எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஓகேவா? எக்ஸிட்ல தான் கண்டிஷனை செக் பண்ணுது. Okay. ஓகே, அண்டர்ஸ்டுடா? Yes. சின்டாக்ஸும் புரிஞ்சுதா? இந்த டவுட் Yes. இருக்கா? ஓகே, ஃபைன். Yeah. யா, திஸ் இஸ் வாட் யூ யூஸ். ஒரே ப்ரோக்ராம் தான் நம்ம பார்த்தோம், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது. இது டிஃப்ரெண்ட் லூப்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஓகே, லைக் ஜஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரியே சம் ஆஃப் ஃபேக்டோரியல் நம்பர்ஸ். ஓகேவா? இதுல வந்து எக்ஸாம்பிள் எனி ஒன் லூப்ல நீங்க அது பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? Okay. தென் வில் சி டிஃப்ரெண்ட் லூப்ஸ்ல அது பண்ணலாமா அப்படின்றது. ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பர். ஓகே, 5ன்ற ஃபேக்டோரியலுக்கு நம்ம பண்ணணும். Okay. ஓகே. ஓகே, லைக் இஃப் யூ வாண்ட் டு டேக் திஸ் ரெஃபரன்ஸ்னா எடுத்துக்கலாம். திஸ் ப்ராப்ளி இல்லை உங்களுக்கு அனுப்பட்டோம்னா நான் அனுப்பி விடுறேன். ஜஸ்ட் or if you want to try, you can try. Okay. நம்ம ஃபார் while do while எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த சாட்ல அனுப்பி விடுறேன். ஓகே, நீங்க ஓகே சால்வ் பண்றீங்களா? Okay, I can try one for only. ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க இப்போ. Yes, I can share my screen. Yeah, sure. Okay. So here 5 into 4 into 3 into 2 into 1. So that Exactly. we are going to do that. Other factor. Okay. So before that, int number is equal to 5. So initialization int is equal to 1 to 0. Then condition I less than 5. Then increment or decrement, it should be increment. Plus plus.
Okay, so and I cannot be. சரி, ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் நீங்க டபுள் ஈக்குவல் டு போட்டீங்க. டபுள் ஈக்குவல் டு வந்து எப்பவுமே கம்பேரிசன் தான். இது வந்து அசைன்மெண்ட் தான். அசைன் பண்றதுக்கு தான் நம்ம இது இங்க வந்து அசைன் தான் பண்றோம். ஓகேவா? நம்ம ஈக்குவல் டு 5 கரெக்டா போட்டீங்க. அதே மாதிரி ஐ ஈக்குவல் டு 0 தான் வரும். டபுள் ஈக்குவல் டு வராது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங். சரி, ஓகே. இப்போ நான் அமிச்ச கோட் இருக்குங்களா, அதை வந்து சும்மா நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த நோட் பேட்ல. ஓகே, என் ஃபார் லூப்பையும் உங்க ஃபார் லூப்பையும் பாருங்க. Okay, so here எவ்வளவு number of iteration. ஓகே, தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வரணும். தென் ஓகே, அப்போ வந்துட்டு இந்த ஃபேக்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும். சரி பண்ணுங்க. Duplicate local variable. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்னன்னா 0 அப்படின்னா 1 வச்சுக்கலாம். ஸோ 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க 1 வரும். அண்ட் தென் அப்போ இது ஏன் இந்த மாதிரி இருக்கு? உங்க நம் ஸோ நம்பர் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 1 into 1, it should be 1. செகண்ட் ஓகே, ஸோ இது மட்டும் டவுட் இருக்குது. இப்போ இங்க வந்துட்டு நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க 5 இருக்கு. அப்போ 5 into ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1 வரும். அப்போ வந்து ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கும். அப்போ அடுத்த கண்டிஷன் வந்துட்டு இப்போ உங்க டிக்ரிமெண்ட் ஆகணுமா? இல்ல கரெக்ட் தான். டிக்ரிமெண்ட் ஏன் பண்ணணும்? இப்போ வந்து நம்ம இப்போ ப்ரோக்ராம் எப்படி வரும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஸோ ஃபர்ஸ்ட் i is equal to 1 அப்படிங்கிற வருது. அப்போ வந்துட்டு i less than equal to 5 இருக்கு. ஓகே, கரெக்ட், கண்டிஷன் கரெக்ட். அப்போனா இன்க்ரிமெண்ட் ஆகுது i பிளஸ் பிளஸ். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்துடும். ஸோ 1 into 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அப்போ 1 வந்துடும். இப்போ இந்த நம் வந்து இது கரெக்டுங்களா? கரெக்ட் தான். ஓகே, நீங்க ஏன் டிக்ரிமெண்ட் மாதிரி கேட்டீங்களா? சாரி, எனக்கு இல்ல அது வந்து ஃபைன், அது ஃபைன். நான் மேபி ரிவர்ஸ்ல ட்ரை பண்றதுக்காக சொல்லியிருந்தேன். இல்ல 5 into 1. இப்போ நீங்க அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்க. 5 into 4 into 3 into 2 into 1 ஓகே அப்படின்றது 1 into 2 into 3 into 4 into 5 பண்ணாலும் அதே தானே வரப்போகுது. நம்ம அதான் நம்மளுக்கு என்ன தேவை? ஃபேக்டரியல் ஆஃப் கிவன் நம்பர், அந்த 5 நம்பருக்கு தேவை. ஸோ இப்படி நம்ம பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ நமக்கு அதுதான் தேவை, அதுதான். ஓகே, நமக்கு என்ன சொல்றது, அந்த சொல்யூஷன் தான் தேவை இங்க.
அதுதான் நம்ம பார்க்கணும். ஒன்லி த சொல்யூஷனுக்கு அப்ரோச். யா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டவுட்? ஸோ 20, 60, 120 ரிசல்ட் வரணும். ஸோ இதுதான் நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படின்னா இப்போ வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 1 into 1 அப்படின்னா 1 வரும். அடுத்தது இது வந்து இந்த சேவிங் ஆப்ஜெக்ட் சாரி வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தான் இருக்கணுங்களா இல்லை இது மட்டும் கன்ஃபியூஷனாக இருக்கு? என்ன கன்ஃபியூஷன்? கரெக்டாக தானே எழுதிருக்கீங்க, என்ன ஏன் கன்ஃபியூஷன்? இல்லை என்னன்னா இந்த 1 into 1 அப்படிங்கிறது இங்கே நம்மள சேவ் ஆகும். ஸோ அடுத்த டைம் போகும்போது வந்துட்டு இங்கே நம்மள வந்துட்டு அப்டேட் ஆகுங்க. இது 1 into 1 வராது, 1 into 2 வரும். ஒரு நம்பரையும் மாற்றி மாற்றி தானே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ இந்த லூப் இனிஷியேட் ஆகும்போது ஸோ ஐஸ் ஈக்குவல் டு 1 ஓகே அண்ட் தென் ஐ லெஸ் தென் நம் அப்படின்னு செக் பண்ணும். ஸோ எஸ் கண்டிஷன் இஸ் கரெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்போ வந்து ஐ பிரிண்ட் ஆகணுன்னே உள்ள வந்தோடனே ஸோ 1 into 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் லூப். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சேவ் ஆகணும்ல, இது நம் தான் இருக்குங்களா? ஆமாம். ஓகே அப்போ நெக்ஸ்ட் டைம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஸோ 1 or 4 எப்படி 1 இல்லைன்னா ஓகே 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 அப்போ லூப் விட்டு வெளியிலே போகாது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 இருக்கும். அப்போ வந்து செகண்ட் டைம் வந்துட்டு எப்படி லூப் விட்டு வெளில போகாது? இல்ல சிம்பிள் கான்செப்ட்ப்பா, நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 1 வேல்யூ எடுத்துருது, அடுத்து i = 2 ஆன உடனே அடுத்து அந்த 2 வேல்யூ எடுத்து என்ன இருக்கு 1 இருக்கு 1 into 2 பண்ண போகுது, அடுத்து 2 முடிஞ்சிருது, அடுத்து 3 வேல்யூ எடுக்க போகுது, அடுத்து என்ன அங்க இருக்கு 1 into 2 2 இருக்கு, 2 into 3 பண்ண போகுது 6, அடுத்து 3 வேல்யூ எடுக்குது. ஓகேங்களா? 3 into 4 வேல்யூ எடுக்குது, 6 into 4 24ன்னு பண்ண போகுது. 5 வேல்யூ வந்த உடனே முடிய போகுது, 5 into 24 120 பிரிண்ட் ஆகிட போகுது. நம்ம வந்து லைக் அந்த ஒரு கண்டிஷன் தானே ஒரு ஸ்டெப் தானே கொடுத்துருக்கோம் அங்க. ஓகே கால்குலேட் பண்றதுக்கு அவ்வளவுதான். அது முடிச்சுட்டு அது வெளில வர போகுது. அடுத்த நம்பருக்கு நம்ம தான் இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கோம்ல, அடுத்த நம்பருக்கு அது போயிட போகுது. அவ்வளவுதான். ஓகே இந்த மாதிரி ஆன்சர் வருது. -18 somewhat. இல்ல அது ப்ராப்ளம் இல்ல. நம்மன்றது ஓகே. எங்க கோடு போங்க. நான் நம்மன்றது எதுக்கு கொடுத்துருக்கேன்? இங்க வந்துட்டு n. ஓகே இல்ல அங்க என்னன்றது என்ன, அது என்ன பண்ணுது அந்த பர்டிகுலர்? ஸோ இது வந்துட்டு இந்த நம்பரோட கம்பேர் பண்ணுது. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா 5 வச்சுக்கிட்டு 5யோடயே அது ஓடிட்டு இருக்கீங்க, திருப்பி 5ல இருந்தே தான் அது இதாகும். 5 ஆல்ரெடி இதை டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. ஓகே மேபி நான் as it is அதே மாதிரி ட்ரை பண்றேன், then we can. இல்ல அது ப்ராப்ளம் இல்ல சார். இல்ல என்னன்னா எனக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. ஓகே இப்போ n வந்துட்டு வேரியபிளுக்காக டிக்ளேர் பண்றோம். ஸோ இங்க வந்துட்டு ஃபேக்ட்னு வச்சுக்கோங்களேன், இன்டு ஃபேக்ட்னு வச்சுக்கிறோம். தென் ஃபேக்ட் ஐன்னு இருக்கு. அப்போ இந்த ஃபேக்டை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா தென் now it is fine. ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த ஐ வந்துட்டு 5 ஐட்ரேஷன் வரைக்கும் இது ரன் ஆகும்னு சொல்றோம். தென் என்ன பண்ணணும், என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா தென் ஈச் டைம் இட் ஷுட் பி மல்டிப்ளைட் வித் சேம் நம்பர்.
சரி, ஓகே. கிரியேட் தி லோக்கல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள்ல அங்கதானே இன்ட் ஃபேக்டர் போட்டிருக்கீங்க. ஓகே. இல்ல இல்ல இல்லப்பா, இன்ட் ஃபேக்டர்ன்றது அந்த மெத்தட் குள்ளே தான் இருக்கு. நீங்க வெளில பிரிண்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, அதான் எரர் அடிக்குது. லைன் நம்பர் 13 இருக்குல்ல. ஓகே ஓகே. ஜஸ்ட் செகண்ட் பண்ணிட்டு இருங்க, ஒரு நிமிஷம். ஓகே. I'm back. என்னாச்சுப்பா? ஓகே. ஸோ இந்த ஃபேக்ட் டிக்ளரேஷன் மட்டும் இருக்கு. இல்லப்பா, சரி ஓகே. நம்ம 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 ரெஃபரன்ஸ் கொடுப்போங்க. நீங்க ஃபேக்ட் மட்டும் தான் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க, அதுக்கு வேல்யூ எதுவுமே டிக்ளேர் பண்ணலையே. ஓகே. இல்லை, அது பை டிஃபால்ட்டாக ஒவ்வொரு இதுக்கும் வேல்யூ டிக்ளேர் பண்ணுங்க. புரியல. இல்லை, ஒவ்வொரு வேரியபிளுக்குமே வந்துட்டு பை டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணுமா? டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணனும்னா புரியல. டிஃபால்ட் வேல்யூ என்ன செட் பண்ணனும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்றேன்னா அதுக்கு வேல்யூ நான் செட் பண்ணுங்களா? ஆமா. ஓகே. ஒரு 2 தப்பு பண்ணிருந்தீங்க, ஒன்னு ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க, இன்னொன்னு என்னன்னு பாருங்க. வரைக்கும் வருதுன்னா அப்போ 5 into 4 20. Less than or equal to yes. ஓகே ஃபைன். இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த லைன் நம்பர் 15 இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அங்க ஒரு பாயிண்ட் போடுங்க. ப்ளூ கலர் இருக்குல்ல, ஒரு பாயிண்ட் வைங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்க, அங்க அந்த கோட்ல இல்ல, அங்க இல்ல மாதிரி கோட்ல ரைட் கிளிக் பண்ணுங்க, டீபக்கர்ஸ் கொடுங்க, ஜாவா அப்ளிகேஷன் கொடுங்க, ஸ்விட்ச் டீபக் மோட் போகணுமா இருக்குது. அதான் ஓகேவா. இப்படி நீங்க டீபக்ல ரன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது காமிக்கும் எப்படின்னு ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ஃபேக்ட் இருக்குல்ல, அது மேல மவுஸ் ஓவர் பண்ணுங்க. இப்போ 1 இருக்கா, நீங்க இன்ச்ல டிக்ளேர் பண்ணதுதான். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து அந்த F6 ப்ரெஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபங்க்ஷன் F6 ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் F6 ப்ரெஸ் பண்ணுங்க, ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணி F6 ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே. ஓகே, இங்க வேல்யூ மாதிரி இருக்கா 2ன்னு. ஓகே, திருப்பி ப்ரெஸ் பண்ணுங்க, I = 2 இருக்கா.
Yes. முடிஞ்சிச்சா, அதோட வேல்யூ முடிஞ்சிருச்சு, மாத்திருச்சு. திருப்பி அது 2 மாறிடுச்சா, ரைட் ஹேண்ட் சைடு எல்லாம் தெரியுதா, ஃபேக்ட் என்ன, திருப்பி பிரஸ் பண்ணுங்க F6, 3 மாறிடுச்சா, ஃபேக்டோட வேல்யூ 2 தான் இருக்கு, 1 into 2ன்னு ஐ வேல்யூ மாறிடுச்சு. திருப்பி பிரஸ் பண்ணுங்க 6 மாறிடுச்சா ஃபேக்ட். எஸ். இப்படிதான் ஒர்க் ஆகுது கோட். அது நீங்க வந்து நாங்க அடிக்கும் போது பார்த்தா உங்களுக்கே தெரியும் இப்படிதான் அப்படின்னு. ஸோ தீபக் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் என்ன வேல்யூ வருது, என்ன சேஞ்ச் ஆகுது. ஓகே ஓகேவா? ஓகே. ஸோ வைல் டு வைல் நீங்க ட்ரை பண்றீங்களா? ஓகே ஓகே ஃபைன். ஸோ என் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா, தெரியுதா? ஓகே ஃபைன். ஸோ இந்த நம்ம பிரேக் கண்டினியூ நீங்களே சொன்னீங்க. வந்து அது ஓகே, சாரி, பிரேக் சொன்னீங்க. கண்டினியூ பிரேக் வந்து லைக் நம்ம எதுக்கும் பார்த்துடலாம். அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ன்றது வந்து ப்ராப்ளி லைக் ஸ்கிப் ஆனுன்றது தான் இன்னைக்கு லைக் சாரி இது. ஸோ அது பேர் நம்ம வந்து யூஸ்வலி வி கால் இட் அஸ் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ வந்து லைக் பேஸ்ட் ஆன் லைக் நம்ம லூப்பை வந்து லைக் ஆல்டர் பண்ணணுமா இல்லை வேண்டாமா, இல்லை அந்த பர்டிகுலர் கண்டிஷனை மட்டும் விடணுமா அப்படின்றது. ஸோ நீங்க வந்து லைக் அந்த நம்ம வந்து பிரேக் வந்து கம்ப்ளீட்டா அந்த லூப்பை பிரேக் பண்ண பார்த்தோம். பட் நம்மளுக்கு அந்த ஒரு வேல்யூ வந்துருச்சுன்னா, சரி எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு ஃபார் லூப் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் மீ. எப்படி டிக்ளேர் பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு 10 வரைக்கும் டிக்ளேர் பண்ணணும். கம் ஆன். ஓகே, i is equal to 1. I டைரக்டா போட்டுலாமா? I equal to 1. சாரி, int I. இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, i is equal to 1 and I less than or equal to 10 number வரைக்கும் வேணும்னா ஓகே, then increment I plus plus. ஓகே குட். ஓகே, ஸோ இங்க வந்து எனக்கு வந்து இந்த ஃபைன்ற நம்பர் மட்டும் வேணாம், மற்ற எல்லாமே வேணும். ஓகே, ஸோ என்ன பண்றேன், இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன். equal to 5. I'm telling it as to break here. Okay. Then ஓகே, இப்படி ரன் பண்ணோம்னா ஓகே என்ன ஆகும்னா 4ன்ற இடத்துல 5 தான் ஸ்கிப் ஆகணும். 1 செகண்ட் படிச்சிட்டேன். இந்த ஃபைன்ற கண்டிஷன் வரும்போதே பிரேக் ஆயிடுது. எஸ். அண்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்தோம்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். என்ன ஆகுதுன்னா அந்த ஃபைன்றதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே ரன் ஆகுது. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ. ஃபைவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே ரன் ஆயிருக்கு பாருங்க. எஸ். ஸோ வந்து அந்த இப்போ நம்ம எப்பவுமே வந்து எனக்கு எக்ஸாம்பிள் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ரியல் டைம்ல மேபி லைக் எனக்கு இந்த எலிமெண்ட் மட்டும் இது கிளிக் பண்ண வேணாம், ஆர் இந்த எலிமெண்ட் ஒரு 10 லிங்க்ஸ் இருக்குன்னா 5th லிங்க் வரும்போது நீ விட்டுடு அப்படின்ற மாதிரி ஒரு இது 4 லிங்க்ஸ் மட்டும் கிளிக் பண்ணி எனக்கு போதும், இல்ல 4 எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்தா போதும்ன்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணும்போது இந்த பிரேக் அண்ட் கண்டினியூலாம் வந்து ப்ராபபிலி இட் வில் யூஸ். ஓகே ஓகே, புரிஞ்சுதா? Yes. பிரேக் அண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். Okay. கன்சிடரிங் டைம் அண்ட் எவ்ரிதிங் ப்ராப்ளி என்னால கண்டிப்பா இப்போ முடிக்க முடியாது. ஓகே, ஐ ஜஸ்ட் கிவ் அ பேசிக் ஐடியா வாட் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் வந்து. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து 4 ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் மொத்தம் இருக்குப்பா. ஒன்னு வந்து பப்ளிக், ஒன்னு பிரைவேட், ஒன்னு ப்ரொடெக்டட், ஓகேயா, இன்னொன்னு வந்து டிஃபால்ட். ஓகேயா,
டிஃபால்ட் பை டிஃபால்ட் வந்து பேரே இருக்க மாதிரி டிஃபால்ட் மோஸ்ட்லி வந்து பப்ளிக் தான். ஓகே பட் பிரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் வந்து இட் வில் வேரி. ஸோ பப்ளிக் அஸ் இட் இஸ் செட், இப்போ பப்ளிக்கா ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னா அதுல யார் வேணா டிராவல் பண்ணலாம். நீங்க டிராவல் பண்ணலாம், நான் டிராவல் பண்ணலாம், நம்ம நெய்பர்ஸ் டிராவல் பண்ணலாம், யார் வேணா டிராவல் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓபன் டு ஆல். இட் இஸ் ஓபன் டு ஆல். நீங்க வந்து அப்படியே வந்து அந்த இமேஜினேஷன் வந்து இப்ப பப்ளிக்கா ஒரு கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, பப்ளிக்கா ஒரு வேரியபிள் அப்படி வச்சுக்கோங்க, பப்ளிக்கா ஒரு மெத்தட் அப்படின்றத வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படியே அது அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைவேட்னா அகைன் உங்க கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க காருக்கு வந்து யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம்? It's a private property, so who are related to me, so they will access it. நீங்க மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். எஸ். ஸோ அதே மாதிரி தான் நாளைக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஓகே ஓகே. ஐ ஹேவ் டு ஹேவ் அன் ஹாட் ஸ்டாப் பை 8, ஸோ நாளைக்கு பார்ப்போம். பிரைவேட் வந்து எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி தான். டு கிவ் ஆக்சஸ், எஸ் தே வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் இட். பிரைவேட் மெத்தட்ஸ் டிக்ளேர் பண்ணிடுறாங்கன்னா, பிரைவேட் வேரியபிள்ஸ் இந்த மாதிரிலாம் டிக்ளேர் பண்றாங்க, பிரைவேட் கிளாஸ் இருக்கு அப்படின்னா எஸ் இட் வில் பி லைக் தட். ஸோ இப்போ நான் சும்மா இதை வந்து பிரைவேட் மாற்றி விடுறேன்னா அந்த மாதிரி மாற்றி விடலாம். ஓகேவா? இதை மாதிரி கேட்குது பாருங்க, இன்வாலிட் மாடிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணும்போதே அதை மாற்றிருக்கணும். ஆர் லைக் அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அப்படி, ஆர் லைக் இப்போ நான் நாளைக்கு வந்து இங்க ஒரு சும்மா ஒரு மெத்தட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பிரைவேட் ஒரு வாய்டு exmp ஓகே. ஓ ஓகே, பப்ளிக் மெத்தட் இருக்கும்போது ஓகே ஃபைன். ஓகே சரி. ஓ ஓகே ஓகே ஃபைன். ஓகே அந்த மாதிரி லைக் நம்ம பிரைவேட் வந்து யா அகைன் இட் இஸ் ரிலேட்டட் டு தி ஆக்சசிபிள் பார்ட். ப்ரொடெக்டட் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஐடியா தான் வச்சுக்கோங்க. ப்ரொடெக்டட் வந்து whoever has created it only will be able to access it. Like even at least private வந்து it depends upon like if you are able to access it அந்த மாதிரி இருக்கு. பட் ப்ரொடெக்டட் வந்து only he who has created it will be able to modify. ஸோ அதனால தான் நீங்க வந்து நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் த மெத்தட்ஸ்லாம் பிரைவேட் வச்சிருப்பாங்க. நம்மளால போய் கோடே பார்க்க முடியாது. சாரி, ப்ரொடெக்டட் வச்சிருந்தாங்கன்னா நம்மளால போய் கோடையும் பார்க்க முடியாது. பிரைவேட் அகைன் பிரைவேட் இஸ் ஆல்சோ சேம். அது மாதிரி வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க இப்போ பேங்கிங்ல இருக்கீங்களா, பேங்கிங் அப்ளிகேஷன் ஓகே ஓகே இப்போ பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சம்வேர் லைக் எனி இப்போ நீங்க போறீங்க, நீங்க போய் ஏடிஎம் கார்டு எடுக்கிறீங்க, ஓகே நீங்க வந்து உங்க பின் எல்லாம் போடுறீங்கன்னா அந்த பின் வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுல்ல. ஓகே ஸோ வந்து அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் ஆகிற மெத்தட்ஸ் எல்லாமே they would have encrypted it, kept it protected. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. ஸோ தட் இஸ் வை அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஈவன் whoever has been part of the project or part of the bank won't be able to view it. Okay. High level confidential data எல்லாம் protectedல வச்சு. Okay. This is the high level, but yeah நம்மளுக்கு இந்த ஐடியா enough ஆனா enough தான் அஸ் ஒரு QAக்கு. பட் இட் இஸ் வெரி குட் டு ஹாவ் அன் எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம பார்த்தா போதும். ஏன்னா எனிவே திஸ் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸும் சம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்க. அண்ட் ப்ராப்ளி லைக் ஈவன் இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுன்றதால தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டது இஸ் ஃபைன் தான். பட் யா எனிவே ஐ வில் லைக் நம்ம வந்து பப்ளிக்கா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி பார்த்து பிரைவேட்டா கிரியேட் பண்ணி பார்த்து we will make sure we understand. ஓகே ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டு பி ரீகேப் பண்றதுக்கு
நம்ம ஃபார் லூப் பார்த்தோம், while do while எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். And then like you have an assignment, like do while-க்கும் and then while-க்கும் do while-க்கும் you are going to create it for factor graph given number, and Okay. then break continue எப்படி ஒர்க் ஆகுதுன்றதும் பார்த்தோம். ஓகே ஓகே, ஸோ வந்து யா ஃபார் அ QA நம்ம வந்து அகைன் ஒரு ஜாவால ஸ்ட்ரிங் பஃபருக்கான டிஃபரன்ஸ், அது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கூட. ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்றது, ஸ்ட்ரிங் பஃபருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதும் பார்த்தோம். சரியா, இப்போ வந்து நம்ம இப்பவே இதுவே வந்து போதுமா அப்படின்னா இல்ல, நமக்கு வந்து இந்த ஊப்ஸ் கான்செப்ட் நமக்கு தேவை, கண்டிப்பா அது தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அசஸ் மாடிஃபையர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஊப்ஸ் கான்செப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், டெஃபினெட்லி. அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிலேட்டட் டு ஜாவா வந்து கலெக்ஷன்ஸ். ஓகேவா, ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப தேவை. ஸோ இந்த மூணுமே ஐ மேக் ஷுர் ஐ வில் கவர் இட் இன் தி நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ். ஓகே, அண்ட் தென் வி வில் கிக் ஸ்டார்ட் செலேனியம். ஸோ ஜாவா வந்து இட்ஸ் அ பிகர் டாபிக். ஏன்னா நம்ம வந்து ஐ திங்க் வி ஸ்டார்டட் ஃப்ரம் ஃப்ரைடே, இன்னைக்கு 3 days ஆச்சு, ஸ்டில் வி ஆர் இன் ஜாவா தான். பட் ஜாவா நம்ம இவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுன்றது இட்ஸ் பெட்டர் பிகாஸ் ஒரு ஜாவா most of the libraries, yeah, Selenium is available, but somewhere we will be able to use Java, and also the libraries நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஜாவா வந்து ஒரு பேஸா இருக்கும். அண்ட் ப்ராப்ளி லைக் ஜாவா நம்ம எவ்வளோ லைக் அகைன் இட்ஸ் அ வெர்ஷன் QA லெவல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆனா if some people might get interested in it and move as a developer even, it depends upon the interest kind of. ஓகே, ஸோ இதெல்லாம்